சிவபெருமானை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. பொன் கிடைக்காது, பொருள் கிடைக்காது. துன்பம் மட்டுமே கிடைக்கும். துன்பம்னா எப்படி? நீ கொண்டு வந்தது பல ஜென்மத்தில் செய்த கர்மனை அனைத்தையும் கரைப்பார். எதை கொடுப்பார்? பிறவா நிலையை கொடுப்பார். நீ அடுத்த ஜென்மன்னு உனக்கு கிடையாது. சிவபெருமானை கும்பிட்டினா உனக்கு அடுத்த ஜென்மமே கிடையாது. பற்றற்ற நிலையில் இருக்கணும். அவரை நீ நோக்கி போனோன்னா பயணம் எப்படி இருக்கணும்னா பற்றற்ற நிலையில் இருக்கணும். அப்போ தான் அவரை அடைய முடியும். நீ காசு, பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் நோக்கி போனீங்கன்னா தயவுசெய்து திரும்பி போயிடு. சிவபெருமான அவர் பக்கமே தலை வச்சு படக்கூடாது. சிவனை நீ கும்பிட்டோன்னா பற்றற்ற நிலையில் வரணும். அப்போ தான் செய்த கர்மவினை அனைத்தும் தொலைஞ்சி நீ ஒரு புண்ணியம் இல்லாத பாவம் இல்லாத நிலையில் வந்து நிற்கணும். அப்போ நின்னாதான் உனக்கு பற்றற்ற நிலையில் இருந்து பிறவா நிலை ஏற்படும். அது வரைக்கும் நீ அவர்கிட்ட போராடணும்.